போன வீடியோவில் மேலே வரைய போட்டு பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ மேலே வரைய போட்டாச்சு. அடி போட்டுட்டு அடிக்கு மேலே 12 நெல்லிக்காய் பின்னல் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டிருக்கோம். அடுத்து இதுக்கு மேலே வந்து பாக்ஸ் நாட்டு போடணும். பாருங்கள், இந்த நாட்டிலேருந்து ஒரு வயரு, இந்த நாட்டிலேருந்து ஒரு வயரும் எடுக்கணும். எடுத்து பாக்ஸ் நாட்டு எப்படி போட்டுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்து இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டிலேருந்து ஒரு வயர், 2 வயர் எடுக்கணும். இப்படி ஒரு சுற்று இந்த வயர் எடுத்து இந்த இதை ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ கீழே இருக்கல அந்த வயரத்தையும் மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இந்த வயரை இந்த கேப்புக்குள்ளே விட்டுறணும். அடுத்து இந்த கிராஸாக வருதல்ல, இதிலேருந்து இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு, அடுத்து இங்கே ஒரு நாட்டு, அப்படியே வரிசையாக போட்டே போகணும். இப்போ இதுவரை போட்டு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து இதுவரை போட்டாச்சு. இதே மாதிரி இப்போ பாருங்கள் 1 2 போட்டிருக்கோம். இதே மாதிரி 10 சுற்று போடணும். இப்போ நம்ம 2 போட்டிருக்கோம். அடுத்து 8 போடணும். 8 சுற்று வரை போடணும். மொத்தம் 10 சுற்று போடணும். இப்போ பாக்ஸ் நாட்டு தான் போடணும் மேலே வரைய. பாருங்கள், இப்படி கிராஸாக வருதா, அதை தான் எடுத்து போடணும். இப்போ இந்த நாட்டிலேருந்து ஒரு வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். அடுத்த வயர் எடுத்து இந்த ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த வயரை மேலே தூக்கி விட்டு இந்த வயர் எடுத்து இந்த கேப்பில் விடணும். இப்போ 1 2 3 வந்துருக்குல்ல, மொத்தம் 10 போடணும். இப்போ 3 போட்டிருக்கோம். அடுத்து 7 போடணும். 7 வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ மேலே வரைய போட்டாச்சு பாக்ஸ் நாட்டு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 வருஷம் வருதல்ல. இதே மாதிரி சுற்றி எண்ணுனாலும் 10 தான் வரணும். 10 வருஷம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே பார்ட்ரு கொடுக்கல, ஒயிட்டே போதும்னு சொன்னால், நீங்கள் பார்ட்ரு கொடுக்காமல் ஒயிட்டு மட்டும் போதும்னு சொன்னால், இந்த ஒரு நாட்டை வந்து இப்படி மடித்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நாட்டை இப்படி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு இந்த வயரை வந்து இப்படி கிராஸாக கோர்க்கணும். இதே மாதிரி இந்த வயரை இந்த பக்கம் கிராஸாக கோர்க்கணும். இப்படி இந்த நாட்டை இப்படி மடித்து வச்சுக்கணும். இதே மாதிரி சுற்றி கோர்க்கணும். இப்போ அடுத்த நாட்டை வந்து இப்படி மடித்து வச்சுக்கணும். உள் பக்கமாக மடித்து வச்சுட்டு கிராஸாக வரும், நேராக கோர்க்கக்கூடாது. இப்படி கிராஸாக இப்படி மடித்து வச்சு இப்படி ஒரு நாட்டு மடித்து இப்படி கிராஸாக கோர்க்கணும். இல்லை மேலே வந்து பார்ட்ரு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அதை சொல்கிறேன். இப்போ எப்படி பார்ட்ரு போடுறதுன்னு சொல்லி, இப்போ வந்து ஆரஞ்சு கலர் 2 வயர் எடுத்துக்கோங்க. 2 வயர் எடுத்து இப்படி பையை இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சு இந்த அளவு எடுத்துக்கோங்க. பை எந்த அளவு இருக்கா அதே மாதிரி. இப்போ வந்து இந்த பக்கம் பள்ளமாக இருக்கா, அதே மாதிரி இந்த வயரும் பள்ளமாக இருக்குல்ல, 2. இப்போ இந்த வயரில் பள்ளமாக இருக்குது, இந்த வயரும் பள்ளமாக இருக்குது. அந்த பள்ளமாக இருக்கிறத இப்படி ஒன்றா சேர்த்துக்கணும். பள்ளமாக இருக்கிறத ஒன்றா சேர்த்துக்கிட்டு இந்த அளவு ஒரு 1/2 அடி வயரை எக்ஸ்ட்ரா விட்டு இப்போ எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த வயரை இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், கிராஸாக வருதில்ல, இது கீழ் பாகம், இது மேல் பாகம். கிராஸாக வரதை இப்படி வச்சு மாட்டணும். இந்த வயரில் கோர்த்து விட்டுக்கணும்.
இந்த ஒயரை இந்த பக்கம் கோர்க்கணும். அடுத்த நாட்டிலேருந்து இப்போ பாருங்கள் 2 இருக்கா. இந்த இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும். இதை இப்படி இதே மாதிரி வரும். இந்த ஒயரை இந்த பக்கம் கோர்க்கணும். இந்த ஒயரை இந்த பக்கம் கோர்க்கணும். இதே மாதிரி கோர்க்கணும். அடுத்து இந்த 2 ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ மேலே இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு கோர்க்கணும். அடுத்து இந்த ஒயரு இப்போ பாருங்கள் இதே மாதிரி கோர்க்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக கோர்த்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சொருகிக்கிறணும். உள் பக்கம் வந்து இதே மாதிரி சொருகணும். ஒவ்வொரு நாட்லேயும் 2 ஒயர் வரும். இதே மாதிரி சொருகிக்கிறணும். இப்போ மேலே எப்படி பார்ட்ரு போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரை அடியில் ஒயரை உள் பக்கம் சொருகிறதுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து இந்த ஒயரை சொருகிக்கிறணும். சொல்லிட்டு இதே மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பழையபடி இந்த இதுலேயே விடணும். விட்டு இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்லேயே இந்த ஒயரை விடணும். இப்போ வந்து இப்போ பாருங்கள் இந்த ஒயருக்கு பின்பக்கமே இதை விட்டுறணும். இந்த ஒயரை விட்டுட்டு இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இந்த ஒயரை விடணும். இந்த கேப்பில் இந்த ஒயரு விட்டுட்டு இந்த ஒயரை அப்படியே இப்படி திருப்பிக்கிறணும். பாருங்கள் இது அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த கேப்பில் பக்கத்தில் இருக்கிற கேப்பில் விடணும். விட்டுட்டு இதை இப்படி நேராக வச்சுக்கிட்டு பலவடி இந்த கேப்லேயே தான் விடணும். பாருங்கள் அந்த ஒயருக்கு பின்பக்கமே இங்கேயே விடணும். விட்டுட்டு இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இந்த ஒயரை விட்டுறணும். அதை அப்படியே இப்படி திருப்பிக்கிறணும். பாருங்கள் இப்படி திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு அடுத்து இந்த கேப்பு
அளவெட்டி இதே கேப்பில் தான் அந்த வயரையும் விடணும். அடுத்து இந்த கேப்பில் இப்போ இந்த வயர் எடுத்து இந்த கேப்புக்குள்ளே விடணும். போட்டு அதை அப்படியே சுற்றிக்கணும். இப்படி பரட்டி வச்சுட்டு அடுத்து இந்த கேப்பில் விடணும். இதே கேப்லேயே இந்த வயரையும் விடணும். அடுத்து இதே கேப்பு இப்போ இது இங்கேருந்து போட்டிருக்கோம்ல இதே மாதிரி சுற்றி போட்டுடலாம். போட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி பார்ட்ரு போட்டாச்சு. சுற்றி போட்டாச்சு. இப்போ கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். 5.5 அடியில் 3 வயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு வயரும் 5.5 அடியில். இப்போ வந்து நம்ம பின்னுறோம்ல அதே போல் பின்னிக்கலாம். இப்படி போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பை வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. 4 ரோலில் போட்டோம், ஆனால் 3 ரோல் ஆச்சு. இப்போ வந்து நம்ம பின்னுறோம்ல இதே மாதிரி பின்னிக்கிறணும். இப்படி பின்னிக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் கைப்பிடி போட. இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிடலாம். இப்போ பின்னியாச்சு. இதே மாதிரி பின்னிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ஒயிட் கலரில் 6 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கோங்க. 6 அடி இது. அடுத்து ஆரஞ்சு கலரில் 6 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கிறணும். அடுத்து எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். கைப்பிடி ஒரு ஆரஞ்சு கலரு ஒரு ஒயிட் கலரு வச்சு இந்த கேப்பில் ரெண்டும் சரியாக வச்சுக்கணும். அடுத்து ஒரு ஆரஞ்சு கலரு ஒரு ஒயிட் கலரு இதையும் சரியாக வச்சுக்கிறேன். அடுத்து பை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பின்னம்ல ஃபஸ்ட்டு ஒயிட்டில் அதை வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு இப்போ ஒரு ஒயிட்டு இதான மேலே இருக்குது. அதனால் இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் எடுத்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கொடுக்கணும். இப்போ வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கீழே விட்டு மேலே. இப்போ ஆரஞ்சு கலர் தானே வந்திருக்கு. அடுத்து ஒயிட் கலரு கீழே விட்டு மேலே. அடுத்து இந்த பக்கம் ஒயிட் கலரு. இது வந்து மேலேருந்து அடுத்து கீழே அடுத்து மேலே. ஒயிட்டுக்கு மேலே ஆரஞ்சு கலருக்கு கீழே ஒயிட்டுக்கு மேலே நல்லா டைட்டாக மட்டும் போட்டுறணும். அடுத்து இந்த இடது பக்கம் இருக்கிற ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த ஒயிட்டுக்கு மேலே ஆரஞ்சு கலருக்கு கீழே ஒயிட்டுக்கு மேலே மேலே கீழே மேலே. அடுத்து வலது பக்கம் இருக்கிற ஆரஞ்சு கலர் எடுத்து ஒயிட்டுக்கு கீழே இந்த ஆரஞ்சு கலருக்கு ஒயிட்டுக்கு மேலே ஆரஞ்சு கலருக்கு கீழே இந்த ஒயிட்டுக்கு கீழே இதுக்கு மேலே வரணும் பாருங்கள். கீழே
அடுத்து மேலே, அடுத்து கீழே, நல்லா டைட்டாக வச்சுக்கலாம். அடுத்து இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த ஒயிட்டை இடது பக்கம் கொண்டு போகணும். கீழே வந்து இந்த 2 ஆரஞ்சு கலருக்கும் ஒயிட்டுக்கும் இடையில இந்த ஒயர் வரணும். வந்து இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே, ஒயிட்டுக்கு கீழே, இந்த ஆரஞ்சுக்கு மேலே வரணும். பாருங்கள், மேலே, அடுத்து கீழே, அடுத்து மேலே. அடுத்து இந்த ஒயிட்டு இடது பக்கம் இருக்கிற ஒயிட்டு வலது பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ஆரஞ்சுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் இடையில வரணும் இந்த ஒயர். அடுத்து இந்த ஒயிட்டுக்கு மேலே, இந்த ஆரஞ்சுக்கு கீழே, இந்த ஒயிட்டுக்கு மேலே வரணும். பாருங்கள், மேலே, அடுத்ததுக்கு கீழே, கீழே, அடுத்து மேலே, இதே மாதிரி வரணும். அடுத்து இந்த ஆரஞ்சு கலரு வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கீழே வரணும். இந்த இதுக்கு கீழே. இப்போ இந்த ஒயிட்டுக்கு இந்த ஆரஞ்சு கலருக்கு இந்த ஒயிட்டுக்கும் இடையில இந்த ஒயர் வரணும். வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வந்துச்சுல அந்த ஒயர் இது. இப்போ இந்த ஒயிட்டுக்கு மேலே, இந்த ஆரஞ்சு கலருக்கு கீழே, இந்த ஒயிட்டுக்கு மேலே வரணும். ஒயிட்டுக்கு மேலே, ஆரஞ்சு கலருக்கு கீழே, ஒயிட்டுக்கு மேலே. இதே மாதிரி லாஸ்ட் வரைய போடணும். போட்டு பார்க்கலாம். இப்போ கைப்பிடி போட்டாச்சு. கைப்பிடி போட்டாச்சு. 2 பக்கமும் கைப்பிடி நம்ம போட்டாச்சு. ஒரு கைப்பிடி வந்து 1.25 அடி போட்டிருக்கோம். இப்போ இந்த நாட்டை எடுத்துவிட்டு உள்பக்கமாக சொருகி விட்டுறலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி உள்பக்கமாக விட்டுறணும். விட்டு இந்த சைடு இந்த வயரை உள்பக்கமாக விட்டுறணும். விட்டுட்டு பார்க்கலாம். இது இப்போ 2 பக்கமும் உள்பக்கம் சொருகி விட்டாச்சு. இந்த சைடு இந்த சைடு. இப்போ கூடையை வந்து பேரட்டி போட்டு உள்ளே வந்து இந்த வயரெல்லாம் சொருகி விட்டுறலாம். சொருகி விட்டு பார்க்கலாம். இப்போ பையை பேரட்டி போட்டாச்சு. இந்த வயரெல்லாம் உள்பக்கமாக சொருகி விட்டுறலாம். சொருகி விட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வயரெல்லாம் சொருகியாச்சு. எல்லா வயரும் சொருகியாச்சு. இப்போ பெரட்டி போட்டுடலாம். கூட பெரட்டி போட்டாச்சு. பை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.